சாரி லேட்டாக போயிட்டு இருக்கிறதுனால ஸ்ரீகாந்த் சாரோட ஸ்பீச் எடிட் பண்ணிட்டோம். எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார், ஏன்னா நாங்கள் 2 பேரும் போய் மறுபடியும் இப்போ ஃபைனல் ட்ரிப்பிங் எடிட்டிங்கில் வேலை இருக்குது. இப்போ ஓடணும். இப்போ சாரோட உட்காரணும். அது தெலுங்கு டப்பிங் இருக்குது. அப்புறம் ஜிவி ஸ்டுடியோ போகணும். நிறைய இருக்குது. எனக்கு முதல்ல வந்து இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்த, அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கரியரில். அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் ரைட் ஆஃப் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு, கெரியர் முடிஞ்சிருச்சு, இதோட இருந்துச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, when everyone wrote me off, there were 2 people. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாமல். ஏன்னா சில பேர்னால அதை நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லாரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போ எந்திரிச்சு வேலை சார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்களில் என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்கள் முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவாக நிப்பாட்டினதுக்கு காரணமாக இருந்தால் என்னை வருங்கால மனைவி, என்னோட துணைவி சாய் தன்ஷிகாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேறு யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க நேரம். எனக்கு ஆர்பி சௌத்ரி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என் மேலே கொடுத்த கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுங்கிறதுனால தான் நான் என்னோட உழைப்பு அதிகரிச்சு இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லையும் சரி, தெலுங்குலையும் சரி, இந்த படம் இப்போ ஆகஸ்ட் 14 திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாள் உழைக்கும் போது நான் நினைச்சிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்றதை விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்டுறாரு பாருங்களேன், அந்த நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் எழுப்பி விட்டு போடா போய் வேலை செய்யும், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம் தான் இந்த மகுடம் திரைப்படத்துக்கோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு முன்பின் அதுக்கப்புறம் தான், அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஷுட் தேங்க் ஆல் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ். எனக்கு this is the most challenging film நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீன், அதாவது கேமராக்கு முன்னாடி கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இது ஏன்னா போய் நடிக்கணும். நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி 1 செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட், நான் திடீர்னு நடிச்சா அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும் போது பேசி முடிச்ச உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்தில் எனக்கு என்னன்னா, எல்லாருமே நான் சொன்னதை வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்றாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்புல வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி, முக்கியமா திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட் பத்தி இவன் சொல்றான் அப்படின்னு சத்தியமா சொல்றேங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த கூட்டனாலதான், இந்த ஈகோ இல்லாத இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனாலதான் மகுடம் வந்து இவ்வளவு சிறப்பா வந்திருக்கு. ஏன்னா சத்தியமா வந்து எந்த நேரத்திலையும் வந்து என்னால வந்து நான் நினைச்சது சாதிச்சிருக்க முடியாது. I can start with everyone, right from Dushara, next my very very close friend Anjali Badana, so many 15 years, and
ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குறது நான் கற்றுக்கிட்டது பாலாண்ணா கிட்ட. கேமரா ஆன் எப்போ ஆன் ஆகும் அவங்களுக்கே தெரியாமல் நான் மதம் சாருக்கெல்லாம் நான் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு, சார் அப்படியே பாருங்க சார், அப்படியே பாருங்க சார், கட் மூவிங் ஆன், அதான் ஜான் விஜய் சொன்ன மாதிரி எடுக்கலையே சார், இல்லை சார் எடுத்தார் சார், உங்கள் கண்ணு தான் சார் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டே இருக்கும். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் when I show him the footage he understood. எனக்கு அதே மாதிரி தான் மற்ற நடிகர்கள் ஐ டோன்ட் நோ லைக் எனக்கு அந்த இப்போ மாயா ஆகட்டும், லைக் எவ்ரி ஒன், அந்த தம்பி அஸ்வின் ஆகட்டும், லைக் ஐ ஹாவ் டு கோ டவுன் டு தட். அவங்க இடத்துக்கு வந்து ஜூஸும் வேணாம் காரும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சொல்லும் போது அவங்க உள்வாங்கி பண்ணுறது ஐ ஹாவ் இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் இதுங்க. 35 வருஷத்தோட கனவு. இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலேயே வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நீங்கள்லாம் இப்படி காத்துட்டு இருந்தீங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் வந்து அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அர்ஜுன் சார் கிட்ட உதவி வேலை செய்துட்டு நான் கேட்கும் போது அவர் ஷூட்டிங் இருந்தார். பட் 4.5 மணி நேரம் இருந்தார். வேணாப்பா, தெரிஞ்ச அர்ஜுனாவுக்கு எனக்கு எத்தனையோ வருஷம் பழக்கம். பட் இருந்தாலும் இல்லைடா, நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர போகிற, ஸ்கூல் உனக்கு இப்போ எப்படி அட்மிஷன் இல்லைனோ அதே மாதிரி உனக்கு நான் நின்று நான் உனக்கு வேலை வாய்ப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்று எனக்கு ஊக்கப்படுத்தி என் கனவை நினைவாக்குன எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவித்து ஆகணும். அது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் சினிமான்னு சொல்லும் போது நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து இல்லை மீடியா சினிமாலாம் வந்து முக்கியமாக பெண்களுக்கும் அந்த விஷயம் இருக்கும். இல்லை மீடியாவில் வந்து தப்பு, அதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து முக்கியமாக சண்டைக்கோழி காரணம் வந்து எங்கள் அம்மா தாங்க. எங்கள் அப்பா வந்து இல்லை இவ்வளோ காசுலாம் செலவு பண்ண முடியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ காசு செலவு பண்ணுறியா இல்லை நான் காசு செலவு பண்ண நான் லிங்கசமோட கதை கேட்டேன். இந்த படம் தான் என் பையனை வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு எங்கள் அம்மா தான் சொன்னது. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான் 35 வருஷம் கழிச்சு டுடே ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ as a director. அஃப்கோர்ஸ் கோஸ்ட் டைரக்ஷன் ஓகே, பட் அஃபிஷியலாக விஷால் என்ற 45வது புதுமுக இயக்குனர் 99வது படம் ஆர்பி சௌத்ரி சார் சூப்பர் ஃபிலிம்ஸில் நிற்கிறது பெரிய விஷயம். ஐ ஷுட் ரியலி தேங்க் மை குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவர் என்னை நடிக்க வச்சார். சரிக்கே வெயிடா அந்த கிளாப் போர்டு வந்து நில்லு நடிதான்னு சொல்லி அன்னைக்கு நடிக்க வச்சு என்னை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னை வந்து நடிகராக வந்து போய் நடிக்க ஆரம்பிடான்னு சொன்னது அவர். இன்னைக்கு நான் இயக்குனராக ஆகிறதுக்கு காரணம் அவர் உண்மையிலேயே அவருக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் லைஃப்பில் வந்து ராம்கோபாலன் அவர்களோட அந்த உதயம் சிவான்ற திரைப்படம் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்து வெளியில் வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் நினச்சி இன்னைக்கு வந்து அதுக்கு நினைவாகுதுன்னா, இப்போ ஐ கேன் டெல் யூ ஒன் திங், I can tell everyone whoever is watching this, if you dream about something with sincerity, with your gut feeling, with willpower, with determination, with consistency, kandipa you will make it. If Vishal can make it, kandipa நீங்களும் you can make it. எந்த துறையா இருந்தாலும் அது சினிமா துறையா இருக்கணும்னு இல்லை, நீங்க எந்த துறையில ஐஏஎஸ் இருக்கலாம். என்னோட பசங்க, என்னோட தங்கச்சிங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பட்டதாரிகளா, பெரிய எல்லா காலேஜ்லயும் வந்து எல்லா கிராமத்து பிள்ளைங்க தான். பட் இருந்தாலும் சரிசமமா உட்கார வச்சு அவங்க இன்னைக்கு வந்து எல்லா காலேஜ்லயும் என் பசங்க வந்து இன்னைக்கு வந்து பட்டதாரிகளா இருக்காங்கன்னா definitely it's because of their willpower and definitely it's because of that consistency. That's what I would like to tell you. And yes, எனக்கு இந்த திரைப்படத்தில் எனக்கு அமைஞ்ச இதோ ரிச்சர்டு தம்பி டிஓபி ரிச்சர்டு வந்து நம்ம ரொம்ப வருஷமா எனக்கு we have done so many films, சமர், நான் சேவ் மனிதன், என்ன மதகஜராஜா, என்ன எல்லாம். இந்த படத்துல வந்து அவனுக்கு கரெக்டா தெரியும் அந்த எடிட் பாயிண்ட் வந்து. ஒரு நாள் ஆக்சுவலா துஷாரா டேட் பிரச்சனை, அன்னைக்கு வந்து 2 மணிக்கு ஆக்சுவலா 6 to 6 இல்லடா மார்னிங் 6 வரைக்கும். ஆனால் 2 o'clock 10:30 போக வேண்டியது இருக்கு, கரெக்ட் 2 o'clock வரைக்கும். 10:30 போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே என்னடா பண்ணலாம், சரி வா கேமரா வை, இப்படி வை, துஷாரை கூப்பிடுங்க, உட்காருமா அப்படி உட்காரு, இப்படி 2 கேமரா வச்சுட்டு
ரிச்சர்ஸ் ஆனால் ஒன்றும் இல்லை மாஸ்டர் எடுத்துடலாம், நான் எப்பவுமே மாஸ்டர் ஷாட் எடுத்து தான் க்ளோஸ் இருக்கணும். இல்லை தம்பி இதை எடுத்துடலாம், ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம், டக்குன்னு எடுத்துடலாம். அப்புறம் இந்த பக்கம் பேசுமா, இந்த பக்கம் பாருமா. இது எல்லாமே நான் சுந்தர் சி சார் கிட்ட கற்றுக்கிட்டது. இது சுந்தர் சி சார் எப்படின்னா, நீங்க வந்து இந்த பேக்ட்ராப்லேயே வந்து சுவிட்சர்லாந்துல சாங் படப்பிடிப்பு நடந்த மாதிரி அவர் காட்டிடுவார். சலிக்கவே ஆர்டிஸ்ட் வரலையா, பிரச்சனை இல்லை, கேமரா அப்படி திருப்புங்க. இந்த பக்கம் வந்து ஒரு எரும மாடு இருக்கா, பிரச்சனை இல்லை, அனிமல் வெல்ஃபேர் சர்டிஃபிகேட் வேணாம் தேவை, இப்படி வாங்க. இப்படிதான் ஏன்னா அதுதான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் சுந்தர்சி சார். அன்னைக்கு வந்து அந்த காட்சி நானும் ரிச்சர்ட் வந்து 10:30 மணிக்கே அனுப்பிச்சிட்டோம். ஓகேமா, அவங்களுக்கும் புரியல சார், அவங்க முடிஞ்சிச்சுமா. அதுக்கப்புறம் ரிச்சர்டுக்கு வந்து உட்காந்து நம்ம வாடா சாப்பிடலாம்டா, சாப்பிட்டு நிதானமாக எடுக்கலாம் இப்போ 2 மணி வரைக்கும். அப்போதான் ரிச்சர்டு, ஏன்னா இவ இருந்ததுனால தான் என்னால் அந்த காட்சியை வந்து அவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்தாரு. ஏன்னா we knew the edit, both of us knew the edit. இது அதே மாதிரி பொன் பார்த்திபன், he knows my wavelength is the same. ஹரி சார் படங்கள் நாங்கள் பயணிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இஸ் கம் அஸ் இரும்புத்தியில் 2 பேர் பயணிச்சிருக்கோம். இன்னைக்கு எனக்கு ஒரு டைலாக் ரைட்டர் வரும்போது he knows the wavelength, everyone knows my wavelength. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது இப்போ சொல்றாங்க என்ன திடீர்னு, ஏன்னா உமாதேவி மேடம் நான் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு சொல்லும் போது அவங்க எனக்கு மெசேஜ் போடுறாங்க, சார் நான் எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு இது சேலஞ்சா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு சார். மேடம் இதே தான் நான் என் டார்லிங் திலீப் கிட்ட சொன்னேன், ஊட்டியில் புல்லரிச்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் சூப்பர் ஹிட் மேடம். அவனுக்கு வந்து திலீப்புக்கு வந்து புல்லரிச்சிச்சுன்னு சொன்னாங்க. நான் சொன்னோன்ட்டு இந்த காட்சியிலே இப்போ 6 நிமிஷம் அப்பாவோட இப்போ பார்த்தீங்க முத்துமணியமான சாங், அது ஒரு கிட்டான ஒரு இடத்துல வரும் அந்த ஸ்க்ரீன் பிளேல. அதுக்கப்புறம் 6 நிமிஷத்துல கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணலாம், என்ன ஆகும் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அந்த வகையில எல்லாரும் வந்து யோசிச்சாங்க என்ன வரும், வழக்கம் போல விஷால் வருவான், அடிப்பான், ரிவெஞ்ச் எடுப்பான். இல்ல, இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இது விஷால் படத்துல மட்டும் இல்ல, எந்த திரைப்படத்துல இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்திருக்காது, வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. டெஃபினட்டா லாஸ்ட் ஐ டோன்ட் திங்க் எனிஒன் வில் டூ இட் ஆர் ஐ டோன்ட் நோ, அந்த மாதிரி அமைஞ்சிருக்கா எனக்கு தெரியல. தேங்க்ஸ் டு உமாதேவி மேடமோட வரிகள் அண்ட் திலீப்போட அந்த புரிதல், திலீப்போட கொரியோகிராஃபி. நாங்கள் வந்து we try to do something magical to that last 8 minutes of the film ஆகணும். I'm looking forward. அதே ரோஹிணி தியேட்டர் நான் எப்படி ஏன் எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் இன்னைக்கு சிஎம்மா இருக்காரு, அவர் வந்து நான் எப்படி நான் ரசிச்சு பார்த்துருக்கேன். அதே ரோஹிணி தியேட்டர் தான் நான் இன்னைக்கு நானும் திலீப்பும் அந்த காட்சிக்கு எப்படி கைத்தட்ட போறான்னு நான் பார்க்க போறேன். எனக்கு அதே மாதிரி தான் பிரதர் ஏகாதசி ஆகட்டும், கருணா ஆகட்டும், எனக்கு விவேக் இங்கிட்ட இல்லை, எல்லாரும் வந்து they love the fact that விஷால் is saying something which we can understand. சரி, ஓகே சொல்றாரு, ஓகே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிதல் இருப்பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தம்பி இருக்கானே, இவன் வந்து சும்மா ஏதோ ஒரு எனக்கு என்னன்னா காது வந்து நான் டால்பி சரௌண்ட் சவுண்ட் மாதிரி எங்கிட்ட இப்ப பேசிட்டே இருக்கோம், யாரோ அவங்ககிட்ட வந்து இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான்னு யாரோ சொல்றாங்க, எனக்கு கேட்குது. அந்த மாதிரி எனக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே வந்து எவனோ ஒருத்தன் ரேப் பண்ணிட்டு இருக்கான், யாரும் அவன் சம்மந்தமே அவன் ரேப் பண்ணிட்டு இருக்கான், கூப்பிடுறான் அவன், பார்த்தா இவன் தான் வினோத் வந்தான், ஒரு பாட்டு பண்ணாச்சு. I'm going to introduce him next couple of months. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஒரு ஆல்பம் வச்சிருக்கான். அது ஆக்சுவலாக அந்த பிளான் இருந்தது. That's why we introduced him. எனக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய தூணா இப்பவும் இருந்துட்டு இருக்காப்ல, ஸ்டில் டூயிங். ஏன் ஜிவி வரல, நான் ஜிவி பிரகாஷ் டாடிங்க இந்த இப்போ RR போயிட்டு இருக்கு. நான் இப்போ எழுத்தேன்னா ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் ஆகுது. அவர் RR வாசிச்சிருக்காரு, 2 திரைப்படம் வருது. ஸோ அதனால வந்து அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி விஸ்வநாதன் சன்ஸும் டெஃபினட்டா நல்லா ஓடணும், மகுடமும் நல்லா ஓடணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஜிவி பிரகாஷ்ன்ற ஒரு டெக்னீஷியன் இருக்கானே, உண்மையிலேயே ஒரு வராங்க, ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வரம். நான் எப்படி ஜிவிக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா 3 வாட்டி நேஷனல் அவார்டு வாங்கினவர் வாசிச்சுட்டு இருக்காப்ல. முக்கியமா இந்த சாங் தான் உமாதேவி மேடம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சம்மந்தமே இல்லாம டான்ஸ் மாஸ்டர் அசார் கூப்பிட்டேன். இல்லை இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தாப்புல என்ன திட்ட போறாப்லையா, ஏன்னா நான் என்ன அறியாம நான் கொஞ்சம் அத்துமீறலாம் போயிட்டேன். எனக்கு இப்படியே அப்படியெல்லாம் ஏதோ பண்ணேன். இவர் என்ன பண்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நான் ஈவினிங் வந்து நான் கரெக்டா பண்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்லங்க. எனக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் 5 பாடல்களும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங் நீங்க இன்னும் நாளைக்கு தான் வெளியிட போகுது, ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு அந்த லைஃப் கொடுத்துருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இஸ் பீன் லைக்
இது அண்டர்ஸ்டுட். ஒரு புது இயக்குனருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள் அமைச்சு கொடுக்குற ஈகோ இல்லாத ஒரு மியூசிக் டைரக்டர். இல்லைன்னா அப்படியே வெளியில கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும், அவர் என்ன வாசிக்க போறாரு தெரியல, அப்படியே கொடுப்பாங்க ஒரு சாங், அப்படியே எடுத்துட்டு போய் ஷூட்டிங் பண்ணோம். ஆனால் அப்படி கிடையாது. அவ்வளோ இடம் இருந்ததுனால தான் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஜிவி. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் ஜான் விஜய். முதல் தடவை ஜான் விஜய்னால ஜாதி சண்டைனால நான் வந்து லயோலா காலேஜில் எனக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக அப்பதான் எனக்கு தெரியும் ஜான் விஜய் சீனியர், அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. ஆனால் இவனால வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது லயோலா காலேஜில். நான் நின்றுட்டு இருக்கேன், இப்படி நின்றுட்டு இருக்கேன். வந்து எங்கே இருக்கான் அந்த ஜான் விஜய் தெரியலங்க, அவரு எனக்கு தெரியாதுங்க, சீனியர். நானே எப்பயோ ஒரு வாட்டி தான் கிளாஸுக்கு வருவேன். தேடிட்டு இருந்தாங்க ஜான் விஜய்க்காக. அப்போலேருந்து தெரியும் அந்த மனுஷன். இவரை கூப்பிட்டு நடிக்க சொல்லி போத் இந்த நடிக்க ஆரம்பிக்கும் போது ஜான் எப்பவுமே வந்து ஃபுட்டேஜ் இவ்வளோ கொடுப்பாரு, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா, ஓரளவுக்கு தானே நம்ம பசிக்கு, அவ்வளோதான். அதுதான் எடுத்துக்கணும். ஜான் ஒரு குழந்தை மாதிரி. இப்போ கூட எனக்கு பாருங்க அந்த பிளாக் அண்ட் பிளாக்ல அது ஏதோ, ஏன்னா நானும் உதயாலாம் வந்து ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் அந்த டைம்ல கிளப்புக்குள்ள வந்து கேர்ள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் கிளப்புக்குள்ள என்ட்ரி. அப்போ நாங்கெல்லாம் வந்து ஐ திங்க் ஸ்கூல் தானே, அப்போ நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம். கிளப்ல என்ட்ரியில் ஒரு தலைவர் நம்ம ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸ், அப்போ ரேபேனு, அது வேற, அது நான் சொல்லக்கூடாது, அது டிஸ்க்ளைமர் கார்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு உள்ள பவுண்டரி தள்ளுறாரு. யாரு? நம்ம எக்ஸ் டெபுட்டி சிஎம் தான் நின்றுட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இவர் வந்து யாருமே பொண்ணு, நோ கேர்ள் ஃப்ரெண்ட், அவர் பாட்டு உள்ள போறாரு கிளப்புக்குள்ள. எங்களுக்கு வேந்து யாரா நல்ல இப்படி ஒரு ஆட்டிடியூட், இப்போ வரைக்கும் அதே ஆட்டிடியூட் வச்சிருக்காங்க. அதுதான் நான் பயன்படுத்துறேன் இந்த படத்துல வந்து பயன்படுத்திருக்கேன். இன்னொன்று முக்கியமா எனக்கு இளையராஜா சாருக்கு நான் மிக்க நன்றி சொல்றேன். நான் மிகப்பெரிய ரசிகன். அவரை நான் பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்துல வந்து நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியாவுக்கு ஐ டோன்ட் டேக் மச் டைம் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா. தேங்க்யூ, they all family to me. I've never treated them as media. Thank you so much. Trailer வந்திருக்கு. In another next அடுத்த வெள்ளிக்கிழமை you're going to watch it on silver screen, and then I have nothing to talk beyond that. I will wait for you all to tell me how the film is as me as a director, and then I will speak to you how where அதாவது நான் பார்க்காத அவங்க சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க, she said the best revenge is to smile. இப்போ முடிஞ்சோடனே கூட இருக்கு, தடைகள் இருக்கு. இப்போ கூட நான் வந்து அந்த சிரிப்பு தான், அந்த ஸ்மைல் தான். பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு ஸ்மைல். டென்ஷனே ஆகல, ஸ்மைல் அவ்வளோதான். நீ உன் பாதை, நீ வெற்றி நோக்கி போகிற இடையில வர தடைகளெல்லாம் அப்படி தட்டி தூசி தட்டி போயிட்டே இருக்கும். அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அது பொது வாழ்க்கையில இருந்திருக்கலாம், இப்போ என்னோட பர்சனல் வாழ்க்கையில இருக்கலாம், என்னோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில இருக்கலாம். எஸ், நான் இந்த படம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய கட்டாயம், என்னோட கடமையும் இருக்கு. அது ரிலீஸ் ஆகி ஜெயிச்சதுக்கு அப்புறம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்பயே பிளாக் பண்ணிக்கோங்க. வெற்றி விழால வந்து உங்களை நான் கண்டிப்பா நான் ஆணவத்தில் நான் சொல்லுங்க, கண்டிப்பா உங்களோட நம்பிக்கை எனக்கு தெரியும். நான் உங்க மத்தியில் நான் உட்காந்து படம் பார்த்திருக்கேன், நிறைய ஹீரோஸோட படங்கள் நான் சொல்றேன். அதனால அந்த உள்வாங்கியெல்லாம் நான் பயன்படுத்திருக்கேன். அன்னைக்கு நான் சொல்வேன் நிறைய விஷயங்கள். இன்னைக்கு I'll close this and let's wrap it up as a positive attitude. I am hoping to see you all same இதே மாதிரி உங்க அபிமான திரையரங்கில் நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து என்னோட திரைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட எனக்கு மிக சிறந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே. I'm looking forward to. God bless you. Thank you very much.